வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியும் அப்படின்னா எஸ், இது வந்து சனிப்பயிற்சி வந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம வந்து இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார், திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனிப்பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து வாக்கியம் திருக்கணிதம் 2மே பார்ப்பேன். இப்போ வந்து வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மகர ராசி, மகர லக்னம், இவங்களுக்கு எப்படி இருக்குது சனிப்பயிற்சி? சொந்த வீடு, சனி பகவானுடைய சொந்த வீடு, நல்ல விஷயங்க. ஏன்னா நம்ம மகரத்துக்கு ஃபுல் 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். இந்த சனிப்பயிற்சிக்கு வந்து நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா ஃபுல் ரிலீவ் ஆகிட்டீங்க. இருந்த சின்ன சின்ன கஷ்டம்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் சூப்பரான ஏறுமுகங்கள் வருது. எல்லாமே ஏறுமுகங்கள் தான், சரிங்களா? பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நார்மல் வீட்டில் இருக்க பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏறுமுகம். முக்கியமாக நீங்கள் வந்து வேலையில் வந்து நிறைய பேர் ப்ரமோஷன் இல்லாமல், வேலையே இல்லாமல் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருவீங்கள, இதெல்லாம் திருப்பி கிடைக்கும். நீங்கள் வந்து அது ஒரு கபாலி படத்தில் இருக்கும், 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி திருப்பி வந்துட்டான்னு சொல்லு. அதே மாதிரி நீங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நல்லா இருந்தீங்களோ அதே மாதிரி திருப்பி வருவீங்க. நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். லைட்டாக முன்னேறிட்டு வரீங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா முன்னேறுவீங்க. முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் முன்னேறுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கையில் பணம் இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தாராளமாக வளருவீங்க. அதுக்கப்புறம் லவ் செட் ஆகுறதெல்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகும். ஏன்னா நடுவில் நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கள் நிறைய பிரிவினைகள் நடந்திருக்கும், ரொம்ப உருட்டி பற்றி எடுத்துகிட்ருக்கோம் சனிப்பயிற்சி. ஸோ இப்போ இதெல்லாம் கிளியர் ஆகிட்டு லவ் ஸ்டார்ட் ஆகும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, தடங்களாக இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வந்து மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், ஏதாவது உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து உடம்பு சரியாகும். கடன்கள் நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த 7.5 சனி டைம்லலாம் கடன்கள் நிறைய ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும் தெரியாமே வாங்கியிருப்போம். கடன் மேலே கடன், அந்த கடனை கட்ட இன்னும் கடன்ற மாதிரி அந்த கடன்கள் எல்லாமே, ருணம் எல்லாமே சரியாகிறதுக்கான நேரங்கள் இது. சார் அப்போது இதெல்லாம் ஓகே, அப்போ இதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற முயற்சிகள், ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இப்போ சனி பகவான் இருக்கார் மீனத்தில், எடுத்து வைக்கிற முயற்சிகளில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்லேயே இப்போ ஒரு நேவி கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை துபாயில் ஆயில் ட்ரிக்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டிருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அமைச்சிருக்கணும், அந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னா, எக்ஸாம் வந்து எனக்கு வந்து இன்னும் 6 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு, பார்த்துக்கலாம், அந்த இது இல்லாமல் இப்போத்துலேருந்தே ரெடி ஆகுங்க. அதாவது சனி பகவான்றவர் யாருங்க, டிசிப்ளின். நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். அப்போது எக்ஸாமுக்கு டைம் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மெதப்பாக இல்லாமல் நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிசிப்ளினை காமிச்சாலே சனி பகவான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். இது அடுத்து பணம், தனஸ்தானத்தில் வந்து தனஸ்தானத்துலேருந்து தான் சனி பகவான்
கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிருக்காரு. அப்போது உங்களுக்கு தனம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகும். அதில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அது கிளியர் ஆகிடும். அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நான் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று, ஏதாவது பணங்கள், பெரும் பணம் எதனா லாக் ஆகிருக்கும். மகரத்துக்கு எப்படியும் லாக் ஆகிருக்கும் வெளியே. அது இந்த டைம்லலாம் நிறைய லாக் ஆகிருக்கும். அந்த பணம்லாம் திருப்பி நீங்கள் எடுக்கிறதுக்கு இல்லை கேட்டு வாங்கிறதுக்கும் இது சரியான டைம். ஏதாவது ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஜாக்பாட் ராசியும் கூட. ஏன்னா குரு பகவான்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து எங்கே அடைச்சிருக்க கடன் காசு எல்லாம் உங்களுக்கு வரும். என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்குது, அதாவது அதுக்குன்னு நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சா அது நடக்கலைன்னுலாம் கேட்கக்கூடாது. நம்ம லெவலுக்கு நம்ம எனக்கு இந்த ப்ரொமோஷன் வரல, இல்லை எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை வாங்கலை. அந்த மாதிரி நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி எது எதுலாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எது எதுக்கெல்லாம் உழைச்சி ஒன்றும் கிடைக்காம இருக்கும், உழைப்பு முக்கியம், உழைச்சி கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த 2.5 வருஷம் வந்து ரொம்ப நல்ல பாக்கியமான டைம். இன்னும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நல்ல பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 12 வீட்டெல்லாம் மாற்றி மாற்றி குரு பகவான் பார்த்துட்டே இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் வழிபாடு அப்படின்னா நீங்கள் வந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர், லக்ஷ்மி தாயாரோட வழிபடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிவபெருமானை வந்து அம்பாலோடு சேர்த்து வழிபடுங்க. நம்ம சனீஸ்வர பகவான் திருக்கொல்லிக்காடோ திருநள்ளாரோ இல்லை பக்கத்தில் இருக்க சனி பகவான் கோவிலில் போய்ட்டு வழிபடுங்க. ஒன்று மங்கள சனீஸ்வரர் ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுட்டு ஜேஷ்டா தேவி, மாந்தி தெய்வம், குளிகையோட குடும்பத்தோடு, நீங்கள் சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடலாம் இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சு வழிபட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் அப்படின்னா எள்ளு சாதங்கள்லாம் அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக படைங்க. இது படைச்சிட்டு வர இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அருமையான சனிப்பயிற்சியாக அமையும். மேலும் நம்ம சனிப்பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதில் ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பயிற்சி வந்துடுச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொல்லிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷ்டா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டு நிற்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவான், எனக்கு எல்லாமே லட்சமாகி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு ஏற்றினா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னாடியும்
ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ணணும் சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.